வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதிகளவானவங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் தான், ஜூன் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு ஏன் இன்னுமே குடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாரோட மனசுலயுமே இருந்துச்சு. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே அரசல் பிரசலா வந்திருந்துச்சு. 30ஆம் தேதிக்குள்ள அந்த காசு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி 25 டூ 30. ஸோ அந்த டைம்ல முதியோர் கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆ முதலாம் கட்டத்துல உள்ளவங்களுக்கு தனியா, 2ஆம் கட்டத்துல உள்ளவங்களுக்கு தனியா தான் இந்த முறை வந்து காச தவணை தவணையா பிரிச்சு போட்டிருந்தாங்க. அதாவது கட்டம் கட்டமா காசு வழங்கப்பட்டிருந்துச்சு. முதலாம் தவணையில உள்ளவங்களுக்கு முதல்ல ஒரு கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கான கொடுப்பனவு 20ஆம் தேதிக்கு பிற்பட்ட காலத்துல வழங்கியிருந்தாங்க. சோ இதெல்லாம் தாண்டி முதியோருக்கான கொடுப்பனவு எப்ப தருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லா மனசுலயுமே எழுந்துட்டு இருந்துச்சு. சோ அதுவும் இப்போ ஜூலை 2ஆம் தேதியும் வந்துருச்சே. சோ இன்னுமே எங்களுக்கு காசு வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. அதுக்கான ஒரு தெளிவுபடுத்தல் காணொளி தான் இது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நலன்புரி நன்மைகள் சபையால அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் முதியோர் கொடுப்பனவுகளை நாளை தினம், அதாவது ஜூலை மாதம் 3ஆம் திகதி வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அதாவது ஜூன் மாதத்துக்கான கொடுப்பனவு நாளைய தினம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான கொடுப்பனவுகள் 2 கட்டங்களா வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கமைவாக முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 6,21,761 பயனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு நிதியும், அதே மாதிரி 2ஆம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 76,139 முதியோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியும் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. குறித்த நிதி எல்லாமே தகுதியான பயனாளிகளோட அஸ்வஸ்ம வங்கி கணக்குகள்ல நேரடியா வைப்பிலிடப்படும் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. சோ இதன் அடிப்படையில தமக்குரிய கொடுப்பனவு தொகையை பயனாளிகள் எல்லாமே நாளை முதல் தங்களுடைய அஸ்வஸ்ம வங்கி கணக்குகள் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபையினுடைய மேலதிக ஆணையாளர் டிஎல்பி ரிஷான் தர்மசேன சொல்லியிருக்கிறாரு. சோ நீண்ட நாட்களா காத்திருந்த முதியவர்களுக்கு இந்த நிதி உதவிகள் அவங்களோட அன்றாட தேவைகளை நிறைவேற்றதுக்கு ரொம்பவே பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்கள் அந்த முதியோர் கொடுப்பனவு பெறதுக்கு தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து நீங்க மறக்காம சொல்லுங்க. அதே நேரம் உங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் இந்த மெசேஜ வந்து பாஸ் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணி விடுங்க. புதுசா தான் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா சேனல் அப்படியே நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது முதியோர் கொடுப்பனவுகளை நாளைக்கு முதலாம் கட்டம் 2ஆம் கட்டம் 2 கட்டத்திலுமே தெரிவு செய்யப்பட்ட, அதாவது தகுதியுடைய 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளர்கள் அனைவருமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுடைய அஸ்வஸ்ம வங்கி கணக்குகள்லயே நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் நாளைய தினம் போய் நீங்க வந்து காசு எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கிரௌட் கூடயா இருக்கும். சோ உங்களுக்கு அவசரம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து திங்கட்கிழமை மாதிரி கூட நீங்க உங்களுடைய காசுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏன்னா சில நேரங்கள்ல நாங்க பார்க்கும் பொழுது வங்கியில வெயில்ல நின்று காத்திருந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்றாங்க. எனவே அவசரம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நாளைய தினம் விட்டுட்டு திங்கட்கிழமை மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா யாராவது ஏடிஎம் கார்டு நீங்க வந்து எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களோடு சென்று நீங்க உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்.